என் பேர் பவித்ரா, திருப்பூர்லேருந்து வரோம். இவர் ஹரிஷனோட ஹஸ்பண்ட். அஷ்டமிக்கு இங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு போயிருந்தோம். மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால நெக்ஸ்ட் மந்த் அஷ்டமிக்குள்ளே எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் ஒரு 4 அஷ்டமிக்கு வந்திருக்கிறேன், தேய்பிரை அஷ்டமிக்குங்க. என் பொண்ணு வந்து மாசமாக இருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிட்டே இருந்தோம். அந்த டெலிவரி டைம் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அம்மா கூட அந்த டெலிவரி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பைரவரை முழுமையாக நம்பினேன். பைரவர் காப்பாற்றி தருவார், என் மகளையும் குழந்தையும் காப்பாற்றி தருவார் நான் நம்பினேன். அதே டாக்டர் அம்மா நல்லபடியாக பிரசவம் பார்த்து என் மக சுகமாக இருக்கிறா. நான் பெங்களூர்லேருந்து வரேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்தியாவில் எல்லா டெம்பிள்ஸ்க்கும் போயிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைரவர் வந்து 39 ஃபீட்டில் இருக்கார். ப்ளஸ் இங்கேயுமே ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் தான் உங்களுக்கு 64 பைரவாஸ் இருக்காங்க. டெம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து தேய்பிரை அஷ்டமி. ஸோ காலபைரவரோட இன்றைக்கி உகந்த நாள். இன்றைக்கி இப்போ பாலாபிஷேகம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அதை கலந்துறதுக்காக நானும் என் ஃபேமிலியும் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட 6 மாத காலமாக அந்த காலபைரவர் கோயிலுக்கு வரோம். இந்த கோயிலில் வந்து பெண்களை கருவறைக்குள்ளே விட்டு பாலாபிஷேகம் செய்ய விடுறாங்க. ரொம்ப சிறப்பு மிக்க கோவிலாக இருக்குது. எல்லாருக்கும் வாரி வழங்குற ஒரு கடவுளாக காலபைரவர் அமைகிறாரு. குருஜியை பார்க்குறப்ப நாங்கள் சாமியை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் பார்வையை அவர் எங்களை பார்க்குறாரோ இல்லையோ நாங்கள் அவரை பார்த்தாவே எங்களுக்கு வந்து ஒரு பூர்ண திருப்தி கிடைக்குது. அன்னைக்கு வந்து உண்மையாலே இன்னைக்கு நம்ம குருஜியை பார்த்துட்டோம், நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்.